கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வசனம் 1 யோவான் 4:20 பார்க்கும்பொழுது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறணும்? அப்போது நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். கண்ணுக்கு எதிர பார்க்குற சகோதரனை உன்னால் நேசிக்க முடியல, அப்போ நீ காணாத தெய்வத்து மேலே எப்படி அன்பு செலுத்துவேன்? அதிலே 3:15 பார்க்கும்போது, தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். சகோதரனை பகைச்சா எத்தனை அளவுக்கு அந்த சகோதரனை நேசிக்கிறதை பற்றி நம்ம இந்த 1 யோவானில் நம்ம பார்த்தோம்னா நிறைய காரியம் ஆண்டவரில் போட்டிருக்காரு. சகோதரனை பகைக்கிற எவனையுமே மனுஷ கொலைபாதகனான். அவன் நித்திய ஜீவனே கிடையாதான். அவனுக்குள்ள நித்திய ஜீவனை நிலைத்தீராது என்று அறிவது. சகோதரனை பகைக்கிறத கர்த்தர் விரும்புகிறதே கிடையாது. தன் சகோதரத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியில் நிலை கொண்டிருக்கிறான். அவன்கிட்ட இடர்லே இல்லை. ஆனால் சகோதரனை பகைச்சா இருளில் இருக்க, இருளில் இருந்து இருளில் நடக்கிறான். உன் மேலே உன் சகோதரனுக்கு ஒரு குறை இருக்குன்னு சொன்னால் நீ காணிக்கே செலுத்தாதுன்னு வேதம் சொல்லுது. உன் மேலே உன் சகோதரனுக்கு ஒரு குறை இருந்தால் காணிக்க போடாத. முதல்ல சகோதரனோட ஒப்புரவாகு, அப்புறம் காணிக்க செலுத்து. இப்போ எந்த அளவுக்கு தேவன் நம்மக்கிட்ட நம்ம ஆண்டவரை நம்ம நேசிக்கிறோன்னு சொன்னாவே மற்றவரை நேசிக்கணும், தன் சகோதரனை நேசிக்கணும். சகோதரனை நேசிக்காமல், சகோதரன்கிட்ட பேசாமல், சகோதரனை பகைச்சி, சகோதரனுக்கு விரோதமாக நம்ம பேசி தூஷித்து அவங்ககிட்ட சமாதானம் இல்லாமல் கர்த்தரை நேசித்து ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதை தேவன் விரும்பவும் மாட்டார். அன்பில்லாதவன் தேவனை அறியான். ஆண்டவரே தெரியாதவனுக்கு அன்பு இல்லைன்னா. அதனால் கூட அந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் நாம் எப்படி இருக்கிறோம் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம கண்ட சகோதரன் நம்ம நேசிக்கிறோமா? நம்ம சகோதரன் நம்ம நேசிக்கிறோமா? சகோதரனுக்கு ஒரு குறைச்சல் இருந்தால் கூட அவங்களுக்கு அது உதவி செய்யன்னு வேதம் சொல்லுது. சகோதரன் குறைச்சலாக இருக்கிறத நீ பார்த்தேன்னா அவனுக்குள்ளே நீ உதவி செய்யாமல் இருந்தால் உனக்குள்ளே எப்படி தேவ அன்பு இருக்கும்? நீ உதவி செய்யாமல் நீ உன் இருதயத்தை கடினப்படுத்தினா அப்போ உனக்குள்ளே என்ன தேவ அன்பு இருக்குது? 4:17 படிச்சிங்கன்னா தெரியும். நீ ஆசீர்வாதமாக இருக்கிற, உன் சகோதரனுக்கு ஒரு குறைச்சல் இருக்குப்பா, ஒரு குறைவு இருக்குது, ஒரு தேவை இருக்குது. அப்போ உன்னால் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை நீ இருக்கும்பொழுது அவனுக்கு கொடுக்காமல் இருந்தால் உனக்குள்ள அன்பு இல்லையே, தெய்வ அன்பு இல்லையே. இப்போ தெய்வ அன்பு இருக்கு என்ன அர்த்தம்? ஒரு குறைவில் உதவி செய்ய உன்னால் முடியலையே. அதனால தான் வேதம் சொல்லுது, வசனத்தினால கிடையாது, கிரியில் நம்ம செலுத்தணும். நான் சகோதரன் நேசிக்கிறேன்ப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறதுல பிரயோஜனமே இல்லை, கிரியில் வெளிப்படுத்தணும். அதுதான் தெய்வ அன்பு. அதை தான் கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்குறார். எல்லாமே கிரியில் தான் கர்த்தர் எதிர்பார்க்குறார். நம்ம பேசுகிறதெல்லாம் பேசலாம், ஈஸியாக பேசலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் பேசுகிறது ஆண்டவர் கேட்கல, அதன்படி நம்ம நடக்கிறோமா? கிரி தான், கிரியில் இருக்கான்னு தான் ஆண்டு நம்மகிட்ட கேட்குறார். அதனால் கூட இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் நம்ம சகோதரனை நம்ம எந்த அளவுக்கு நம்ம நேசிக்கிறோம்? உண்மையான அன்போட சகோதரனை நேசிக்கிறோமா? இல்லை சகோதரன் மேலே பகைமை, கசப்பு, விரோதம், இருதயத்தில் கசப்பு வச்சுக்கிட்டு வெளியில் பேசுறது, இப்படிப்பட்ட சுபாவங்கள் நமக்கு இருக்கா? நாமே ஆராய்ந்து பார்த்து நாமே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். சகோதரனோட ஒப்புரவாகணும். சகோதரனோட ஒப்புரவாகணும். எத்தனை நாள் இருப்போம் நமக்கு தெரியாது. நிலையில்லாத இந்த உலகத்தில் நாம் எதுவும் கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போகிறதும் கிடையாது. இருக்கிற வரைக்கும் எல்லாரோடுமே சமாதானமாக இருக்கணும். யாவரோடும் சமாதானமாக இருக்கணும் தான் வேதம் சொல்லுது. நம்ம வாழ்க்கையில் நமக்குன்னு பகைமை யாருமே இருக்கக்கூடாது, சத்துரு யாருமே இருக்கக்கூடாது, எல்லாருமே நேசிக்கணும். அதுதான் கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்குறேன். நம்மளை நேசிச்ச பிரயோஜனம். நம்ம யார் வெறுக்கிறாங்க, நமக்கு விரோதமாக யார் தூஷிக்கிறாங்க, அவங்கள நேசிக்கிறோன்னு தான் ஆண்டவர் சொல்கிறார். அதனால் விட நாமே ஒப்பு கொடுக்கலாமா? நம்ம யாரெல்லாம் சகோதரன்கிட்ட பேசாமல் இருக்கிறோம், யாரெல்லாம் சகோதரனை குறித்த ஒரு இருதயத்தில் ஒரு கசப்பு இருக்குது, ஒரு கோபம் இருக்குது, நம்ம சகோதரன் தவறே செஞ்சுருக்கலாம்ப்பா, ஆனால் மன்னிக்க சொல்லி தானே ஆண்டவர் சொல்கிறார். ஒரு தரம் இல்லை 7 தரம் மன்னி.
70 தரம் மன்னிக்க சொல்கிறார். அப்போ மன்னிப்போமே, நம்ம மன்னிச்சா நம்ம குறைவுபடவே மாட்டோம். ஆண்டவர் மன்னிச்சாரே, எல்லாரையும் மன்னிச்சார். இந்த நாளில் கூட இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் நாமே ஒப்பு கொடுக்கலாம். அப்படி யாராவது சகோதரனை பகைக்கலாம் நம்ம இருந்தோம்னா நாமே ஆணுடைய சமூகத்தில் ஒப்புரவாகி நம்ம சகோதரன் நேசிக்கும்படியாக நாமே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். துதிகள் மத்தியில் வாசம் செய்ய நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் இந்த சமூகத்தில் வருகிறோம். இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலே ஆண்டவரே, சகோதரனை நேசிப்பதை குறித்து கர்த்தர் எத்தனை ஆண்டவரே அழகாக நீங்கள் பேசியிருக்கீங்கப்பா. இந்த நாளில் கூட யாராரு கூடலாம் பேசாமல் இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அப்படிப்பட்ட ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்பா சகோதரன்ட்ட ஒப்புரவாகி சகுனை குறித்த எந்த ஒரு கசப்பு பாரம் இல்லாதபடிக்கு ஆண்டவர் முழு அன்போடு நேசிக்கக்கூடிய இருத்தை ஒவ்வொருத்தருக்கு கொடுங்கப்பா. ஒரு ஒப்புரவாக்குதலை கொடுங்க ஆண்டவரே. இந்த கரத்தில் வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தரும் ஒப்பு கொடுக்க எல்லாரையும் நேசிக்கக்கூடிய இருதயத்தை கொடுங்கப்பா. யாவரோடு சமாதானமாக இருக்கக்கூடிய கிருபை கர்த்தர் கொடுத்து நடத்துங்க. உங்கள் அன்பினாலும் நிரப்புங்கப்பா. அப்படி நீங்கள் செய்ய போகிற தயவுக்காக நன்றி செலுத்துக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.